You got it? Start small. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேங்களா? ஒரு கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த கான்செப்டை அடுத்த ஸ்டெப்பில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? வாட் இஸ் அ சென்டென்ஸ்? சென்டென்ஸ்னா என்ன? உங்களுக்கு என்ன தெரியும்? சென்டென்ஸ்னா ஒரு வாக்கியம் என்றால் என்ன என்ன தெரியும் உங்களுக்கு அதை பற்றி? யூ ஹாவ் டு டிஃபைன் இட். இந்த வீடியோனுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த வீடியோ முடித்த உடனே உங்களுக்கு சென்டென்ஸ்னால் எப்படி இருக்குன்றது ஒரு புரியும். முழுமையான சென்டென்ஸு அல்ல தப்பான சென்டென்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் எளிமையான வாக்கியங்களை எழுத முடியும். ஒரு படம் 17 அகைன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து அந்த ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த புல்லி ஒருத்தர் இருப்பார் ஸ்கூலில், ஸ்டான் அப்படின்னு. அந்த ஸ்டானை பற்றி சொல்லும்போது டக்குன்னு எழுந்து ஸ்டான் வந்து என்ன பண்ணுவார், எல்லா பசங்களையும் புல்லி பண்ணுவார், ரொம்ப அனாயன்ஸ் பண்ணுவார் வச்சுங்களேன். இவருக்கு தெரிஞ்ச பையனை அனாயன்ஸ் பண்ணும்போது டக்குன்னு எழுந்து சொல்லுவார், உனக்கு என்னை பற்றி தெரியாது அப்படின்வார். உடனே என்ன பண்ணுவார், டக்குன்னு அவரை பற்றி டிஃபைன் பண்ணுவார். அதுக்காக தான் இங்கே இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்ல சொல்லுவார் டிஃபைன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, we need to know, we have to define everything, whatever that is around us. எதுவாக இருந்தாலும் நம்ம டிஃபைன் பண்ணி சொல்லணும். டெஃபினிஷன் தேவை எல்லாத்துக்குமே. இப்போ எங்க சென்டென்ஸ்னா என்னன்னா, ஒரு சிம்பிள் டெஃபினிஷன்னா, சென்டென்ஸ் இஸ் a group of words that gives a complete meaning. சென்டென்ஸ்னா அதை படித்தா ஒரு முழுமையான மீனிங் தரணும், இல்லைன்னா அது சென்டென்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த மெயின் ஐடியா. டெஃபினிஷன் அப்படின்றது வந்து இதுதான். ஒரு எக்ஸாம்பிள், ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஷி இஸ் ரீடிங் அ புக், வி ஆர் லேர்னிங் இங்கிலீஷ். இதெல்லாம் வந்து இந்த வாக்கியத்தை படித்த உடனே மீனிங் வந்துடுது. ஐ எம் அ ஸ்டூடெண்ட்னா நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன், மாணவியாக இருக்கிறேன். ஷீ இஸ் ரீடிங் அ புக், அவள் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறாள். வி ஆர் லேர்னிங் இங்கிலீஷ், நாம் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தீஸ் சென்டென்சஸ் மேக் சென்ஸ். ஒரு மீனிங் வருது. என்ன அந்த வாக்கியத்தில் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? ஆனால் இதெல்லாம் சென்டென்ஸ் கிடையாது. ரன்னிங் ஃபாஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் த புக் ஆன். ரன்னிங் ஃபாஸ்ட்ன்றது யார் ஓடுறது வேகமா அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஹி இஸ், அவனாக, அவன் ஏனென்றால், இப்படி மீனிங் வரல. அதில் த புக் ஆன், புத்தகம் மேலே, அதுக்கும் மீனிங் வரல, சரிங்களா? அதில் இதெல்லாம் வந்து சென்டென்ஸில் சேர்த்துக்கொள்ள முடியாது. வாக்கியம்னா முழுமையாகணும். இது முழுமையாக ஆகலை. எதை பற்றி பேசுகிறான்னு புரியல, என்ன பேசுகிறான்னு புரியல. ஸோ தீஸ் டு நாட் கிவ் கம்ப்ளீட் மீனிங். ஓகேங்களா? ரைட். சென்டென்ஸில் எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம் ஒரு சென்டென்ஸை அப்படின்னும்போது 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு பார்ட்டு என்னவா இருக்கும், சப்ஜெக்ட், யாரை பற்றி பேசுகிறோம், ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி பேசப்படுகிறது அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அல்லது எதை பற்றி. The subject tells who or what the sentence is about. Examples: Ram is playing, the dog is barking. முதல் வாக்கியத்தில் ராமை பற்றி பேசுகிறோம், ரெண்டாவது வாக்கியத்தில் அந்த நாயை பற்றி பேசுகிறோம். ஸோ இது ரெண்டும் தான் சப்ஜெக்ட். எப்பவுமே சப்ஜெக்ட் முதல்ல வரும் வாக்கியத்தில். அடுத்தது ப்ரெடிகேட். ப்ரெடிகேட்னா சப்ஜெக்டை தவிர மீதி உள்ள வாக்கியத்தினுடைய பகுதி. வாட் ஹேப்பன்ஸ், அதாவது சப்ஜெக்டுக்கு என்ன நடக்குது. இந்த ராம்ன்ற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இது என்ன, இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, ராம் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்கிற வாக்கியம் வந்து பகுதி வந்து ப்ரெடிகேட். இந்த நாய் அது என்ன செய்யுது, இஸ் பார்க்கிங், இது ப்ரெடிகேட். புரியுங்களா? ஸோ த ப்ரெடிகேட் டெல்ஸ் வாட் த சப்ஜெக்ட் டஸ் ஆர்
what the subject is, where is, how is, இதெல்லாம் வந்து சொல்றது தான் predicate. Ram is playing, the dog is barking. இது finite. A finished sentence. புரியுங்களா? It doesn't lack more information. அவ்வளோதான். இதுதான் ஒரு முழுமையான மீனிங் வந்துடுச்சு இல்லை. ராம் இஸ் பிளேயிங், அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். ஓகே. அப்புறம் வாக்கியத்தில் எந்த மொழி எடுத்தாலும், அது உலகத்தினுடைய எந்த மொழி எடுத்தாலும் 2 விதமான வாக்கியம் தான் அடிப்படையில் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிவ், இன்னொன்று ஆக்டிவ். ஒரு சப்ஜெக்டு என்னவா இருக்கு, ஒரு சப்ஜெக்டு என்ன செய்யுது, ஒரு சப்ஜெக்டு என்னவா இருக்கு, என்னவா இருந்தது, என்னவா இருக்கும், இதெல்லாம் சொல்றதுலாம் வந்து ஸ்டாட்டிவ். ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன செய்து கொண்டு இருந்தது, என்ன செய்து கொண்டு இருக்கும், இதெல்லாம் சொல்றது ஆக்டிவ். இதுதான் வந்து 2 விதமான வாக்கியங்கள். புரியுங்களா? ரைட். ஒரு சின்ன ஒரு ஐடியா, சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது, யார் அப்படின்னு சொல்றதெல்லாம் சப்ஜெக்ட், எதுன்னு சொல்றதெல்லாம் சப்ஜெக்ட், என்ன செய்யறாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து ப்ரெடிகேட். என்னவா இருக்கு இதெல்லாம் சொல்றதெல்லாம் ப்ரெடிகேட். ரொம்ப சிம்பிளான ஐடியா அது. 3 விதமான வாக்கியங்கள் அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. 3 விதமான வாக்கியங்கள் அடிப்படையில். ஸ்டேட்மெண்ட், இட் டெல்ஸ் சம்திங், இட் இன்ஃபார்ம்ஸ் சம்திங், இட் கிவ்ஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஏன்னா இன்ஃபர்மேஷன், எ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான், அதுதான் ஸ்டேட்மெண்ட். ஐ எம் ஹாப்பி அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஷீ இஸ் அ டீச்சர், அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். இதில் கேள்வி கிடையாது. எதையும் நான் இங்கே கேட்கல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஐ டெல் யூ தட் ஐ எம் ஹாப்பி, ஐ டெல் யூ தட் ஷீ இஸ் அ டீச்சர். புரியுங்களா? ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை ஸ்டேட் பண்ணுறது. ஸ்டேட்டிங்னா டிக்ளேரிங். புரியுங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கேள்வி கேட்கறது. இந்த மாதிரி வாக்கியமாக உண்டு. ஆர் யூ ரெடி, where are you going, are you ready, இது ஒரு விதமான கேள்வி. இது வந்து முதல்ல வர ஆர் வந்து ஒரு ஆக்சிலரி வெர்பு, அதுக்கு முன்னாடி வர்றது வந்து ஒரு கொஸ்டின் வேர்டு. இது ஆர் யூ ரெடி, வேர் ஆர் யூ கோயிங். ஸோ 2 விதமான கேள்விகள். இதுவும் வாக்கியம்தான். 3வது கமாண்ட்ஸ். when you are instructing someone, when you are giving an order to someone to carry out an action, இப்படி சொல்லுவீங்க. இந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்துவீங்க. இந்த மாதிரி வாக்கியங்களில் சப்ஜெக்டை தேவைப்பட்டாதான் பயன்படுத்துவீங்க, எல்லாம் பயன்படுத்த மாட்டீங்க. 10 பேர் ரூமில் ஒருத்தரை பார்த்து சொல்லும்போது யூ கெட்டப் அப்படின்னுவீங்க. முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் தான் இருக்கிறார், கெட்டப்னு சொல்லுவீங்க. எழுந்துரு அப்படின்றது கெட்டப் தான், யூ கெட்டப் சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி தேவைப்பட்டதான் யூன்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் வி டோன்ட் யூஸ் இட். டைரெக்டாக வெர்பு வரும் முன்னாடி. சிட், ஓப்பன், சிட் டவுன், ஓப்பன் த புக். புரியுங்களா? இதெல்லாம் கமாண்ட்ஸ். 3 விதமாக அடிப்படை வாக்கியங்கள். அடுத்தது காமன் மிஸ்டேக்ஸ். என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும் பொதுவாக? ஹீ கோயிங் ஸ்கூல் அப்படின்றதுல வந்து ஏதோ மிஸ்ஸிங் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? ஹீ கோயிங் ஸ்கூல்னா அவன் ஸ்கூல் போய்கொண்டு, அவள் தான் மீனிங் வரல முழுசா. இருக்கிறானா, இருந்தானா, ஸ்கூலை நோக்கி போனானா, ஸ்கூல் உள்ள போயினுக்கிறானா, மீனிங் வரல. அப்போ கரெக்ட் ரெடி பண்ணுறது ஹீ ஈஸ் கோயிங் டு மிஸ்ஸிங்க. இது வந்து ப்ரிப்போசிஷன்ஸ். ஒரு சப்ஜெக்டு, ஒரு நவுனு, இது ப்ரோனவுன். ஆக்சுவலாக நம்ம சப்ஜெக்ட் எடுத்துப்போம். சப்ஜெக்ட்னா ஒரு நவுனா இல்லை ப்ரோனவுன் எல்லாம் வரணும். ஒரு நவுன், இன்னொரு நவுன், ரெண்டுத்துக்குள்ள தொடரை பற்றி பேசும்போது ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம், டு. ஸோ ஹீ ஈஸ், அவன் இப்பொழுது, ப்ரெசன்ட். ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் இல்லை, அதால் இது இன்கம்ப்ளீட். ஸோ இட் இஸ் ராங். இட்ஸ் அ ராங் சென்டென்ஸ். ஷீ ஹாப்பி, இதுலேயும் வந்து முக்கியமானது ஒன்றும் இல்லை. அவள் சந்தோஷமாக, அதுதான் மீனிங் வரல. அவள் சந்தோஷமா அப்படின்னு சொன்ன சென்டென்ஸே கிடையாது இல்லையா? அவள் சந்தோஷமா இருக்கா, இருந்தா, இருப்பா இப்படின்னு சொன்னால் தான் அது முழுமையான வாக்கியமாகிடும். ஸோ அங்கே என்ன மிஸ்ஸிங்? ஷீ ஈஸ் அல்லது ஷீ வாஸ் அல்லது ஷில் பி, ஏதோ ஒன்று வரணும் அங்கே. புரியுங்களா? ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. ஆல்வேஸ் இன்க்ளூட் எ வேர்ப், ஆக்ஷன் வேர்ப். ஒரு வேர்ப் இல்லாமல் வாக்கியம் கிடையாது. புரியுங்களா? வேர்ப்ன்றது வந்து 2 விதமாக இருக்கும். ஆக்டிவ் வெர்ப், ஏற்கனவே சொன்ன இல்லையா? ஆக்டிவ் வெர்பு, ஸ்டாட்டிவ் வெர்ப்.
ரெண்டுத்துல நான் வந்தால் தான் அது வாக்கியம் முழுமையாகும். ஸோ எப்பவுமே ஒரு வாக்கியம்னா சப்ஜெக்டுக்கு அடுத்தது வெர்பு பார்ட் வரும். வெர்பு பார்ட்னா ஆக்சிலரி மெயின் வெர்பு ரெண்டு வரும். ஓகேங்களா? தொடர்ந்து பார்ப்போம் அதை பற்றி. அடுத்தது பாருங்கள். சரி, ப்ராக்டிஸ் பண்ணலாம். முன்னாடி பண்ணணுன்னு பார்த்தோம், இப்போ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பார்த்துங்க. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்டில் வரக்கூடிய ப்ரோனவுன்ஸ் இதெல்லாம். புரியுங்களா? சப்ஜெக்டில் எல்லா நவுன்ஸும் வரும். அந்த நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். புரியுங்களா? எல்லா சமயத்துலையும் முத்துராமன் வாண்ட் டு டெல் யூ முத்துராமன் அப்படின்னு முத்துராமன் நான் என் பேரை திருப்பி நான் சொல்லிருக்க மாட்டேன். ஐன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவேன். ஐ வாண்ட் இன்ஃபர்மேஷன், ஐ வாண்ட் டு கோ டு மார்க்கெட், ஐ எம் ஹியர், ஐ வில் பி ஹியர். ஐ முத்துராமன் வில் பி ஹியர்லாம் சொல்ல மாட்டேன் நான். நீங்களும் அப்போ தான் உங்கள் பேர் அடிக்கடி பயன்படுத்த மாட்டீங்க. அதுக்கு பதில் ஐன்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்க. ஐன்ற சொல் வந்து ப்ரோனவுன். இட் இஸ் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் த நவுன். ஓகேங்களா? இது அவசியம் தெரியணும். இதுக்கு பேர் தான் சப்ஜெக்ட். இதெல்லாம் வாக்கியத்தில் முதல்ல வரும். அதுக்கடுத்தது ஆக்சிலரி வெர்பு வரும். இதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? ஆக்சிலரி வெர்பில் அனாமலஸ். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், டூ, டஸ், டிட், ஹேவ், ஹேஸ், ஹேட் இதெல்லாம் அனாமலஸ். மோடல் ஆக்சிலரி ஒன்று இருக்குது. அது ஷால், ஷுட், வில், வுட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் மோடல் ஆக்சிலரி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு. இதை வந்து பின்னாடி நிறைய பார்ப்போம். ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துங்க. நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமா இப்போ ப்ராக்டிஸ் பார்ப்போம். என்ன ப்ராக்டிஸ்? ஜஸ்ட் சென்டென்ஸை வந்து முழுமையாக இருக்கா இல்லையான்னு சொல்லணும், அதுதான். ஐடென்டிஃபை இஃப் இட்ஸ் அ சென்டென்ஸ் ஆர் நாட். ஷீஸ் குக்கிங், ஷீஸ் குக்கிங் இது முழுசாக இருக்கா? அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். அஃப்கோர்ஸ் ஷீஸ் குக்கிங் டின்னர் அப்படின்னு சொன்னால் யூ ஆர் ஆடிங் மோர் இன்ஃபர்மேஷன். ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன், ஷீ இஸ் குக்கிங். வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஷீ இஸ் taking now? What kind of action she is doing now? அப்படின்னு சொல்லும்போது she is cooking. அடுத்தது running fast, வேகமாக ஓடிக்கொண்டு. அவ்வளோதான். யார் வேகமாக வர்றது, இப்போ ஓடுறாங்களா இல்லையா, எப்போ ஓடுறாங்க, இதெல்லாம் எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இட் இஸ் இன்கம்ப்ளீட். தே ஆர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது முழுமையானது. அடுத்தது பிகாஸ் ஹீ இஸ் டயர்ட். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் காணும். அவன் களைப்பாக இருக்கிறபடியால் முடியல வாக்கியம். புரியுங்களா? அடுத்தது வி ஸ்டடி டெய்லி. நாம் தினமும் படிக்கிறோம். நாம் தினமும் படிக்கிறோம். இது முழுமையாக இருக்குது. ஸோ ஷீ இஸ் குக்கிங், தே ஆர் பிளேயிங், வி ஸ்டடி டெய்லி. இது மூணும் முழுமையானது. ரன்னிங் ஃபாஸ்ட், பிகாஸ் ஹி இஸ் டயர்ட் ரெண்டுமே இன்கம்ப்ளீட். புரியுங்களா? ஃபைன் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். இது கீழே இருக்கிற வாக்கியங்களில் எது சப்ஜெக்ட்? ராமேஸ் ரீடிங்கில் எது சப்ஜெக்ட்? எது ரீடிங்கா? ராமா. ராம் தான் சப்ஜெக்ட். அடுத்ததில் த கேட் இஸ் ஸ்லீப்பிங், இதில் எது சப்ஜெக்ட்? த கேட். அடுத்ததில் தே ஆர் ஒர்க்கிங், இதில் எது சப்ஜெக்ட்? தே. ஸோ ராம் சப்ஜெக்ட்னா அதுக்கு பின்னாடி வர அத்தனையும் ப்ரெடிகேட். த கேட் சப்ஜெக்ட், அப்போ இஸ் ஸ்லீப்பிங்கிறது ப்ரெடிகேட். தே ஆர் ஒர்க்கிங்கில் தே சப்ஜெக்ட்னா பின்னாடி வர அத்தனையும் ப்ரெடிகேட். ஓகேங்களா? இதுதாங்க. அடுத்தது ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் தரேன், ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும். பாய் பிளேயிங் அப்படின்றதில் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஒரு ஹிண்ட். ஐ ஹவ் கிவன் எ ஹிண்ட், யூ ஹேவ் டு மேக் இட் ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு வாக்கியத்தை உருவாக்கும். த பாய் இஸ் பிளேயிங், த பாய் வாஸ் பிளேயிங், த பாய் மஸ்ட் பி பிளேயிங் நவ். இப்படி எல்லாம் சொல்லலாம். அடுத்தது த கேர்ள் சிங்கிங். ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரியா ஐ லேர்னிங், இது என்ன கிரியேட் பண்ண முடியும்? ஐ லேர்னிங். என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னு உங்கள் அப்பா உங்களை கேட்டால், அப்பா நான் ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கிறேன், அப்பா கற்றுக்கொண்டிருக்கிறேன் சொல்லுவீங்க இல்லையா? ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ், ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். ஓகேங்களா? அடுத்தது ஒரு சின்ன டெஸ்ட். இதில் எது சென்டென்ஸ்?
running fast, she is reading because he. இது மூணுல எது சென்டென்ஸ், முழுமையான சென்டென்ஸ். சென்டென்ஸ் சொல்ல முழுமையானது. முழுமையான ஃபைனைட் சென்டென்ஸ்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கம்ப்ளீட் சென்டென்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுங்களா? எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்த டெஸ்ட்டு. சப்ஜெக்ட் இந்த டாக் இஸ் பார்க்கிங். டாக் இஸ் பார்க்கிங்கில் எது சப்ஜெக்ட்? டாகா, பார்க்கிங்கா, ஈஸா? அடுத்தது ப்ரெடிகேட் இன் ராம் இஸ் ஈட்டிங். ராம் இஸ் ஈட்டிங்கிறதுல எது ப்ரெடிகேட்? ராமா, ஈட்டிங்கா, இஸ் ஈட்டிங்கா? அடுத்தது சூஸ் கரெக்ட் சென்டென்ஸ். ஷி ஹாப்பி, ஷி இஸ் ஹாப்பி, ஷி இஸ். எது கரெக்டான சென்டென்ஸ் இது மூணுத்துல? ஓகே. விச் இஸ் எ கொஸ்டின்? ஐ ஆம் ரெடி. ஆர் யூ ரெடி? சிட் டவுன். இது மூணுத்துல எது கொஸ்டின்? கண்டுபிடிச்சிருப்பீங்க. கேள்வி கொரி போட்டாலே வந்து கொஸ்டின். அது ஆர் யூ ரெடி, ஐ ஆம் ரெடி. இது ஸ்டேட்மெண்ட்டு, இது கொஸ்டின், இது கமாண்ட். சிட் டவுன், உட்கார் அப்படின்றது. சரி, இன்னைக்கு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? சப்ஜெக்ட், ப்ரெடிகேட் ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டுங்களா? ரைட், தொடர்ந்து பார்ப்போம்.